இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ரீசெண்டா நாங்க உதயகிரி கோட்டைக்கு போயிருந்தோம். அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உதயகிரி கோட்டை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா புலியூர்குறிச்சி ஜங்ஷன்ல இருந்து ஜஸ்ட் 100 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்குது. நாங்க ஸ்கூட்டில வந்திருந்தோம், அதனால பைக்கை வெளியில வச்சிருந்தோம். அதுக்கு பார்க்கிங் சார்ஜ் 10 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க. அப்புறம் இங்க மண்டே காலிடே டிக்கெட் எவ்வளோ ரூபான்னு பார்த்தீங்கன்னா 5 வயசுக்கு மேலே எல்லாருக்குமே 30 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் 6 பேர் போயிருந்தோம். அப்புறம் ஃபோட்டோ ஷூட்டு கேமரா இதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க. கேமரா வச்சுருந்தா 150 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க. அங்க விதவிதமான நிறைய மரங்கள் செடிகள் எல்லாம் இருந்தது. இதுதான் நாகலிங்க பூ மரம். இதுதான் ஆசிய மர நாய் சிவர்ட். பறவைகள் எல்லாம் இப்ப ரொம்ப கொஞ்சம் தான் இருந்தது. முயல் கொஞ்சம் அதிகமா இருந்தது. முன்னால பறவைகள் எல்லாம் அதிகமா இருக்கும், இப்ப ரொம்ப கொஞ்சம் தான் இருந்தது. கினி எலி கொஞ்சம் இருந்தது. மீனுக்காக முன்னால தனி அருங்காட்சியகம்லாம் இருந்தது. இப்போ மீனே இல்லை, ஒரு தொட்டில கொஞ்சம் மீன் இருந்தது. அப்புறம் ஒரு மலைப்பாம்பு, இன்னொரு நல்ல பாம்புன்னு 2 பாம்பு தான் இருந்தது. கிங் கோப்ரா தூங்கிட்டு இருந்தது. கொஞ்ச நேரம் இந்த பிள்ளைங்க கிளாஸ் எல்லாம் தட்டணும்னா அது எழும்பிடுச்சு. அப்புறம் உள்ளால சின்ன பாண்ட் இருந்தது. முன்னால இந்த இடத்துல போட்டிங் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2 சின்ன போட் இருந்தது. ஆனா இப்ப போட்டிங் எதுவுமே கிடையாது, தண்ணியுமே கொஞ்சம் தான் இருந்தது. இனி சர்ஃபிக்கெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுற இடம் இதுதான். கேட்டுகிட்டே இருந்தா சில்ட்ரன்ஸ் பார்க் வந்தாச்சு. இங்கே கொஞ்சம் விளையாட்டுகள் இருந்தது. அதிக நேரம் இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணாங்க. வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருக்கவங்க வீக்கெண்டில் எங்கேயாவது வெளியே போனேன்னு நினச்சிங்கன்னா இங்கே கூட்டிகிட்டு வர்றது பெஸ்ட் பிளேஸாக இருக்குன்னா. ஏன்னா பார்க் இருக்குது. பின்ன பிள்ளைங்களுக்கு பிடிச்ச சின்ன சின்ன பேட்ஸ் அனிமல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பிள்ளைங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது, நமக்கு மனசு நிறைவாக இருக்கும். அப்புறம் இங்க 2-3 சைஸ்ல மான்கள் இருந்தது. கொஞ்சம் தூரத்துல தான் இருந்தது. இதுக்காக கொஞ்சம் நிறைய ஏரியாஸ் விட்டுருக்காங்க. மூங்கில் மரம் எங்கும் சூழ்ந்து பார்க்கவே அந்த இடம் அழகா தான் இருந்தது.
முன்னால எல்லாம் நிறைய ஏக்கர்ல மான்கள் இருக்கும். இப்போ வந்து நிறைய பிளேஸை வந்து க்ளோஸ் பண்ணி போட்டிருக்காங்க. நிறைய உயிரினங்கள் இல்லை இங்க. நாங்க வந்து முன்னால எல்லாம் பிள்ளைங்க சின்னதா இருக்கும்போது அடிக்கடி அங்க போவோம். ஆனா அப்ப நிறைய விலங்குகளும் இருக்கு. இப்போ எதுவுமே இல்லை அங்க. பிள்ளைங்க வந்து சாப்பிட கொண்டு வந்து ஸ்நாக்ஸை வந்து இந்த கிளி கூட்டத்துக்கு கொடுத்தோன்னே எல்லாமே வந்தது. உடனே அவங்கள ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. கொஞ்ச நேரம் அது கூட நல்லா விளையாடிட்டு இருந்தோம். நிறைய கிளிகள் அங்கே இருந்தது பார்க்கறதுக்கு. ஒரு பக்கம் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இன்னும் பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை. நிறைய இடத்த வந்து க்ளோஸ் பண்ணி போட்டிருக்காங்க. பிள்ளைங்களை வந்து டூருக்கு கூட்டிகிட்டு வரவங்க ஃபர்ஸ்ட் பிளேஸாக இந்த பிளேஸை கூட்டிகிட்டு வருவாங்க. ஏன்னா வந்து நிறைய விலங்குகள் இருக்கனால, பார்க்கெல்லாம் இருக்கனால பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. 2 மைல் தான் இருந்து அதுக்குமே ரெக்கைகளை வெட்டி வச்சுருந்தாங்களான்னு தெரியல. ரெக்கைகள் ஒன்றுமே இல்லை. அப்புறம் வந்து கொஞ்சம் வாத்து இருந்தது. உதயகிரி கோட்டை வந்து முன்னால வந்து திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல இதுல ஒரு கோட்டை அமைச்சு துப்பாக்கி குண்டுகள், துப்பாக்கிகள், தோட்டாக்கள் எல்லாம் வடிவமைக்க வந்து கட்டப்பட்டது. இப்ப வந்து இத வனத்துறையின் கீழே வந்து கொண்டு வந்து இதுல கொஞ்சம் விலங்குகளையும் கொஞ்சம் மரங்கள் எல்லாம் நட்டு பார்க்கா மாத்திருக்காங்க. பத்மநாபபுரம் அரண்மனை இதுல இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு. இதே ரோட்ல நம்ம போயிடலாம். பத்மநாபபுரம் அரண்மனையும் உதயகிரி கோட்டை ரெண்டுக்குமே வந்து மண்டே ஹாலிடே. அப்புறம் வந்து நேஷனல் ஹாலிடேஸ் வந்து ஏதாவது இருந்ததுன்னா இங்கே வந்து ஹாலிடே கொடுப்பாங்க. எல்லா நேஷனல் ஹாலிடேஸும் இல்லை, செலக்டட் தான். நம்ம இப்போ ஒரு பக்கம் வந்து எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம். இனி வந்து ரைட் சைடு அந்த டோரோட ரைட் சைடு மேலே போனோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டில்லனாயோட கல்லறை இருக்கு. டில்லனாயின்னு சொல்றது வந்து படைத்தளபதி, டச்சு படைத்தளபதி. அவர் வந்து திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் வந்து வேலை பார்த்தவர். அப்புறம் அங்கே ஒரு ட்ரீக் ஹவுஸ் இருக்கு, மரக்குடில். அப்புறம் வந்து இதை வந்து தோட்டாக்கள் எல்லாம் செய்வாங்கல்ல, துப்பாக்கி தோட்டாக்கள், அந்த இடங்கள் இருக்கு. ஆனால் அது வந்து சரியான பராமரிப்பு இல்லாமல் இருக்கு. இதெல்லாம் இனி நம்ம பார்க்கலாம். ஒரு குரங்கை வந்து பூட்டி அடைச்சி வச்சிருந்தாங்க. முன்னால இங்கே நிறைய குரங்குகளாகவே இருக்கு. ஆனால் இப்போ ஒரே ஒரு குரங்கு தான் இருந்தது. அதுவும் வந்து இந்த பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் கொடுத்த பிறகு வாங்கவே இல்லை, அடிச்சடிச்சு விளையாடுது. அதுக்கிட்ட பிள்ளைங்க கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் மரங்களைய நம்ம ராசிகளோட சம்மந்தப்படுத்தி ராசி தோட்டம்னு வச்சிருந்தாங்க. இதுக்கு மீனிங் என்னன்னு எனக்கு தெரியல. இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோன்னு பாத்தீங்கன்னா டில்லனாயோட கல்லறை பார்க்க தான் போயிட்டு இருக்கோம். இது வந்து இதே மாதிரி ரோடு மாதிரி அப்படி போயிட்டே இருக்கு. நடந்து நம்ம நிறைய தூரம் போகலாம். நிறைய பேர் அங்க போய் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. மரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே பழைய மரங்கள். நிறைய மரங்கள் வந்து பெருசா இருந்த பார்க்கறதுக்கு. வந்து இந்த டில்லனோட கல்லறையை ஒரு பாதுகாக்கப்பட்ட சின்னமா வச்சிருக்காங்க. இந்த டில்லனாய் தான் வந்து மன்னன் மார்த்தாண்டவர்ம காலத்திலயும் அதுக்கு அடுத்த அரசன் காலத்திலயும் வந்து துப்பாக்கி குண்டுகள், தோட்டாக்கள் எல்லாம் செய்ய வந்து ஹெல்ப் பண்ணது. படைத்தளபதியாக இருந்தவர். மன்னன் வந்து இவருக்கு வந்து ஒரு கோயிலும் உள்ளே ஒரு கோட்டையும் கட்டி ஒரு கோயிலும் கட்டி கொடுப்பாரு. இவரது கல்லறை இது பார்க்க கோயில் மாதிரி இருக்குது. இந்த சிற்றாலயத்துக்குள்ளாலே தான் இவர் கல்லறை வந்து அடக்கம் பண்ணி வச்சிருப்பாங்க. அங்க வந்து கல்வெட்டுகள் நிறைய இருக்கு. தமிழ் மொழியிலும் இருக்கு, லத்தீன் மொழியிலும் இருக்கு.
இதுதான் டில்லனாயோட கல்லறை. இந்த நடுவில் இருக்குதான் டில்லனாய் கல்லறை. அப்புறம் பக்கத்துல இருக்க 2 கல்லறையும் அவரது மனைவி மற்றும் அவரோட மகனோட கல்லறைகள். அப்புறம் பக்கத்துல வேற கல்லறைகளும் இருக்குது அந்த சைடு. அந்த கல்லறைகள் வந்து இவர் கூட ஒர்க் பண்ண அந்த ராணுவ அதிகாரிகளுக்கு கல்லறை. எல்லா கல்லறையிலுமே கல்வெட்டுகள் இருந்தது, தமிழ் மொழியிலும் லத்தீன் மொழியிலும். இது ஒரு கோயில் தான், ஆனா வந்து பாலடைஞ்ச கோயில் மாதிரி இருக்கு. மேல உள்ள சுவர்கள் ஒண்ணும் கிடையாது, பாலடைஞ்ச சிற்றாலயம் தான். சின்ன பிள்ளைங்களை வந்து ஸ்கூல்ல இந்த ட்ரிப்பு கூட்டிட்டு வருவாங்கல்ல, அவங்க மோஸ்ட்லி இந்த பிளேஸ் தான் கூட்டிட்டு வருவாங்க. அந்த பிள்ளைங்க வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு வசதியா வந்து சில இடங்களும் இருக்கு. அந்த இடங்கள்ல பிள்ளைங்களை உட்கார வச்சு சாப்பிட வைப்பாங்க. அப்புறம் இனி எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரீக் ஹவுஸ் தான். இந்த மரக்குடல்னு சொல்றத பார்க்கதான் பிள்ளைங்க ஓடி போய் அதுல ஆசையா ஏறியாச்சு. இதுல வந்து போர்டு வச்சிருந்தாங்க வீர விளையாட்டுகள் நடைபெறும் இடம்னு. முன்னால நிறைய வீர விளையாட்டுகள் இதுல வந்து நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ரோப் எல்லாம் கட்டி இருந்தாங்க. ஒரு பெரிய புளிய மரத்துல வந்து ரோப்பு கட்டி இருந்தாங்க. அப்புறம் இந்த பிளேஸ்ல தான் வந்து இந்த முன்ன ராஜா மார்த்தாண்டவர்மா காலத்துல வந்து இந்த துப்பாக்கி குண்டுகள் தோட்டாக்கள் இதெல்லாம் செய்ய இடம். அந்த இடம் வந்து சரியா பராமரிப்பு இல்லாம இருக்கு. பாருங்க இந்த புளிய மரம் எத்தனை வயசு இருக்கு, பழைய காலத்து புளிய மரம். இதுல வந்து ஒரு பெரிய ரோப்பு கட்டி இருந்தாங்க. எல்லா இடத்துலையும் நல்லா விளையாடி என்ஜாய் பண்ணியாச்சு. காலெல்லாம் ரொம்ப களைச்சி போச்சு நடந்து. இனி வந்து சாப்பிட்டுட்டு அடுத்து என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து சாப்பிட கிளம்பிட்டோம். வீட்டிலேருந்து நாங்கள் சாப்பாடு கொண்டு வந்திருந்தோம். அதுதான் எல்லாரும் வந்து நிறைய பிளேஸ் இருக்கு சாப்பிட்றதுக்கு, எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டோம். உதயகிரி கோட்டைக்கு வர்றதுக்கு நார்கோல்லேருந்து பார்த்தீங்கன்னா 14 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. அப்புறம் வந்து புளியூர்குறிச்சி பஸ் ஸ்டாப்ல வந்துட்டு புளியூர்குறிச்சிலேருந்து ஒரு 100 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்குது. நீங்களும் ஒரு தடவையாவது இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்க, பிள்ளைங்களோட வந்து என்ஜாய் பண்ணுங்க. நாங்க அப்புறம் வந்து இதே ரூட்ல 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் பத்மநாபபுரம் அரண்மனை இருக்கு, அங்க பார்க்க போயிட்டோம். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.